எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது குரு பயிற்சி காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதத்துக்கு 31ஆம் தேதி, அதாவது இன்று குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்துக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி அடைகிறார். இன்று இரவு 10:36 இந்த நிகழ்வு சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா? 2025வது வருடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது மட்டும் கிடையாது, குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு. அதுபோக ராகு கேது பயிற்சி. குரு பகவான் சிம்ம ராசிக்கு யோகாதிபதி. யோகாதிபதி 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வர்றது உண்மையிலேயே சிறப்பு. அஷ்டமச்சனி வருதே, அஷ்டமச்சனி வந்துடுச்சே, அஷ்டமச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்களே, குரு பார்க்க கோடி புண்ணியம். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாக இந்த சிம்ம ராசி நண்பர்கள் எப்படின்னா, எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும், திடீர் அதிர்ஷ்டம் வரணும், லாட்ரியில் 10 ரூபாய் அடிக்கணும், போகிற பாதையில் 10 ரூபாய் கடக்கணும், இதெல்லாம் நினைக்கவே மாட்டீங்க. என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும் இருந்தால் போதுமானது, என்னுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் மட்டும் நீங்கினா போதுமானது, இதை தான் எதிர்பார்ப்பீங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க. இது நியாயமான ஒரு ஆசை தானுங்க. அப்போது 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் சரியாக போகுது, நிம்மதி சந்தோஷம் பிறக்கப்படுது. அதுபோக அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, கூட பிறந்த பிறப்புகள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் இந்த நேரம். அதுபோக விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பகவான். வேறு யாருக்குமே அந்த பிரார்த்தம் கிடையாது. விருச்சிக ராசிக்கும் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த பிரார்த்தம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் புத்திர காரகனாகவும் வரக்கூடிய தருணம். குரு பயிற்சி காலகட்டத்தில் 2 முறை குரு பயிற்சி அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு பாவகத்தில், அதாவது ஒரு வீட்டில் 1 வருஷம் குரு பகவான் இருப்பார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு பாவகத்துக்கு வராருன்னா வந்ததிலிருந்து அந்த பாவகத்திலிருந்து விலகி போகிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தரமாட்டாங்க. 11வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 3 மாத காலத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் வருவார். அதன் பிறகு திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய சாரத்தில் வருவார். அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் வருவார். அப்போ ஒரு பாவகத்தில் வரக்கூடிய ஒரு கிரகம் 3 விதமான ரோல் இருக்கும். ஒரே ரோல் கிடையாது, 3 விதமான ரோல் இருக்கும். ஆனால் இந்த முறை சிம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவான் 3 சாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு யோகமான பலன் தான் தருவார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆதாரம் என்ன? பலன் சொல்கிறதுங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க, பொது பலன் தானே அப்படின்ட்டு வரமுறையெல்லாம் கிடையாது. அப்போது சொல்கிற விஷயத்தில் உண்மைத்துவம் இருக்கணும், ஆதாரம் இருக்கணுங்க.
சிம்ம ராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவான் யோககாரகன் லாபஸ்தானத்தில் வரார் அப்படின்னா முதல் சாரம் மிருகசீரிச சாரம். மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வா. அப்போது செவ்வாவுடைய தன்மை உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா. சுபஸ்தானாதிபதி சாரத்தில் குரு பகவான் வரும் பொழுது குரு மங்கள யோகம். மே மாதம் 17ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆயிடுவாங்க. அப்போ 9வது பார்வையாக குரு பகவான் ராகு பகவானை பார்க்கக்கூடிய சூழலால் குரு சண்டால யோகம். ஏற்கனவே நமக்கு குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறேனுங்க. குரு சண்டால யோகம் ஏற்படுது. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்தர ஸ்தானத்தை புத்தர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் ஏற்படும், வெளிநாடு போக்குவரத்து ஏற்படும், சுய தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், சுய தொழில் செய்துகிறதுக்கான நேர காலங்கள் ஏற்படும். திருமணமாகி 6 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகுது, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, புத்திரபாக்கியம் ஏற்படலைங்க, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டோம், நல்லது நடக்கலைன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரம் உங்களுக்கான நேர காலங்கள், புத்திர செல்வம் பெருகும். எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடக்குன்னு சொல்லுங்கள் சார், அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். சரிதானே? ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்படுத்திக்கோங்க. செவ்வாவுடைய சாரத்தில் குரு பகவான் வரக்கூடிய சூழல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரிப்படுத்தும். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, செவ்வாவுடைய அதாவது நம்ம குரு பயிற்சி காலகட்டத்தில் செவ்வா உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும், செவ்வாவுடைய பார்வையில் குருவுடைய அதாவது செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு, குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வா. குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. மே 14ஆம் தேதி இன்னைக்கு இரவு குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்தில் வரார். மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு அதிபதி தானே செவ்வா. அந்த செவ்வா புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்க. 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. அப்போ 2 பேருடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை 8வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை ராக பார்ப்பார். 17ஆம் தேதி வராருல்ல ராகு. அப்போ குருவுடைய பார்வையும் 9வது பார்வையாக ராக பார்ப்பார். அப்போ அந்த திருமணஸ்தானம், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். மன வாழ்க்கையே ஏற்படலை சார், 10 வருஷமாக வரனே பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. இந்த நேரத்தில் அந்த திருமணஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுனால திருமண வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. பரிகாரம் பண்ணி பண்ணி சலிச்சு போச்சு. செலவழித்த காசெல்லாம் செம்பாய் போச்சு. கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சு. கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சுன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நேர காலங்கள் உங்களுக்கு உண்டான நேர காலங்கள். இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். வியாபார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். என்னதான் நமக்கு குருவுடைய பார்வைப்படுது, அதாவது குருவுடைய அமைப்பு நல்லா இருக்குது, ராகு கேதுவுடைய அமைப்பு நல்லா இருக்குது, செவ்வாவுடைய அமைப்பு நல்லா இருக்குன்னாலும் அஷ்டமச்சனி நடக்கிறது மனசில் வச்சுக்கிடணும். குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. காசு பணம் இருக்குதா, ஒரு மண்ணு மனம் வாங்கி போடுங்க. காசு பணம் இல்லைன்னா கம்மனு கூட உட்காந்துக்கிடுங்க. இல்லை கடனை படனை வாங்கியாவது மண்ணு மனம் வாங்கி போடுங்க, தப்பில்லை, நல்லது. ஏன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது சுபஸ்தானாதிபதி சாரத்தில் குருவுடைய சாரத்தில் சுபஸ்தானாதிபதி கம்மன் இருக்க மாட்டார். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே வாகனம் வாங்கணும், மண்மனம் வாங்கணும், இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுத்துவார். செய்யலாம், தப்பில்லை. வாகனம் வாங்குறது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமச்சனின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அசையாத சொத்து வாங்குறீங்களா, தாராளமாக செய்யுங்க. அசையம் சொத்து வாங்குறீங்களா, யோசனை பண்ணுங்க. அசையம் சொத்து வண்டி வாகனம் நகை நட்டு எல்லாமே
அசையாத சொத்து மண்ணு மனை. அதே மாதிரி குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்குவார், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா குரு உச்சமாயிடுவார். உங்களுடைய சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பார். 6வது பாவகம்னா நோய் நொடிகள் எல்லாம் சரி, உடம்புல நோய் நொடிகள் இருக்குது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் நொடிகள் இருக்குது. என்ன தொந்தரவுனே தெரியல சார், ஆனால் மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி, சரியாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அக்டோபர் 18ஆம் தேதி உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும். செவ்வறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கு உண்டான காலகட்டம் அக்டோபர் 18ஆம் தேதி. மன அழுத்தம் நீங்கிறது, நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறது. இன்று இரவிலிருந்தே புதன்கிழமை இரவு 10:36 குரு மாறினதிலிருந்தே உங்களுக்கு சாதகமான நேர காலங்கள் தானுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களெல்லாம் உடனே கட்டிட முடியாது, செஞ்சுக்கிட முடியாது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தான் செஞ்சுக்கிட முடியும். நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு தரக்கூடிய தருணம் இந்த 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. புனர்பூச நட்சத்திரத்தில் அதிசாரத்துக்கு போன குரு பகவான் மீண்டும் பின்னுக்கு வரக்கூடிய தருணம். புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதம், புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதம் பின்னுக்கு வரக்கூடிய நேரகாலங்கள் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலேயும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்துவார். 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க, கடன் என்னால் கட்ட முடியலைங்க, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியாத மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நெசமாக சொல்கிறேனுங்க, இந்த நேரகாலங்கள் பிரகாசமான நேரகாலங்கள், அருமையான நேரகாலங்கள். எப்போ? டிசம்பர் 5ஆம் தேதி. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் இல்லை 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும், கடனை கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாலும், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய தருணமாக வரக்கூடிய 2025 டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. 3வது பாவகத்தை பார்க்கறதுனால முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். அதாவது நான் மீண்டும் சொல்கிறேன், நண்பர்கள் சேர்க்க சிநேகம் வேணாம், குடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பண்ணுங்க, இல்லைன்னா இந்த நேரத்தை தாரவாத்துருவீங்க. நம்ம ஊரில் நிறைய கதைகள் இருக்குது. 11 அடியில் புதையல் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதனால் நான் தோண்டிகிட்டு இருக்கிறேனுங்க, 6 அடி தோண்டனே, 7 அடி தோண்டனே, 8 அடி தோண்டனே, 10 அடி தோண்டனே. நம்மளை பார்க்குறவங்கலாம் பைத்தியக்காரன் சொன்னதுனால தூக்கி போட்டு போயிட்டோம். இன்னொருத்தன் வந்து 1 அடி தோண்டி எடுத்துகிட்டு போனான். இந்த மாதிரி கதைகளெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், மாற்று கருத்து இல்லை. முயற்சி மட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், முன்னுக்கு வரல. முயற்சி மட்டும் பண்ணால் போதாதுங்க. சத்தியமாக முயற்சி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்பயோ கோடீஸ்வரனாக இருப்பாங்க. எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சு காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தவர்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்களே தவிர ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள்லாம் இன்றைக்கி சாதிச்சிருக்கிறாங்க, நிறைய காசு பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. எல்லா நேரமும் பட்டம் பார்க்கணுமா சார், ஜோசியம் பார்க்கணுமா சார், நேர காலங்கள் பார்க்கணுமா சார், அப்படி நான் சொல்ல வரல. உங்களுக்கான தருணம் என்னன்றது பாருங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் கொடுத்துருக்கு. நம்ம ஆடி மாதத்தில் விதைக்கிறதுக்கும் வேறு ஏதாவது ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் விதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சித்திரை மாதத்தில் என்ன விதைக்கணுமோ அதை தான் விதைச்சிக்கிடணும், ஆடி மாதத்தில் என்ன விதைக்கணுமோ அதை தான் விதைச்சிக்கிடணும். 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே அந்த மாதிரி நிலை. அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது நம்ம ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். எந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு செயல் செய்தால் சரியாக இருக்குன்றது உங்களுடைய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிடணும். முயற்சியோட உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் நீங்கள் போகக்கூடிய பாதை ரொம்ப சுமூகமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த நேர காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
இது உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதுக்கும், வாழ்வாதாரம் சரியாக இருக்கிறதுக்கும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடை நீங்கிறதுக்கும், புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும், திருமணஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு சிலர் திருமணத்துக்கு எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் திருமணமாகி பிரிஞ்சு போயிருந்தால் இணையறத்துக்கு எதிர்பார்ப்பாங்க, மறுமணத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. ராசி ஒன்றே தான், எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு இல்லையா? இந்த நேரகாலங்களை உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஒப்பிட்டு பாருங்கள். நமக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, கோட்சார பலன் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டாங்க நல்லா இருக்கும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். கோட்சார பலன்கள் உங்களுடைய சாதக ரீதியாக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இது மட்டும் ஜோதிடம் கிடையாது. இது மட்டும் ஜோதிடமாக இருந்தால் மெனக்கிட்ட எண்ணத்துக்கு சாதகத்தை கணிச்சு வைக்கிறாங்க இல்லையா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், அஷ்டமச்சனி இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேனுங்க. அஷ்டமச்சனி இல்லாத பட்சத்தில் தொந்தரவே கிடையாது. அஷ்டமச்சனி இருக்கிறதுனால தான் யோசனை பண்ணி நம்ம பண்ணணும். 100% வளர்ச்சி இருக்குதுன்னா இந்த 100% வளர்ச்சி நமக்கு எந்த அளவுக்கு வரும்? பொதுவாக 100% வளர்ச்சி சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. வேறு எந்த ராசிக்குமே இந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு சொந்தமாக இருக்கும், வளர்ச்சி வரும்ன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கிடணும். தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த நேரத்தை தாரவாத்துறாதீங்க. மிக சிறந்த நேரம். இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சம், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தானே மேலே வந்திருப்பாங்க. இன்றைக்கி 5000 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேனுங்க, 10,000 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேனுங்க, ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். தொடர்ந்து என்னால் பதிவுகள் தான் தர முடியல, முயற்சி பண்ணுறேன் பதிவுகள் கொடுக்கறதுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.